எப்பா எப்பா எப்பாடி எம்மா தண்டி மிருகம் அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. என்னடா வளர்றதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாமல் எப்படி வளர்ந்து போய் இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியான 5 விதமான அனிமல்ஸை பற்றி தான் எந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோ நம்ம முதலாக பார்க்க போகிற அனிமல் பேர் தான் தி ப்ளூ வேல் அனிமல். அதாவது கடல்வாழ் உயிரினங்களே ரொம்பவும் பெரிய அனிமல்னா அது இந்த ஒரு ப்ளூ வேல் அனிமல் தான். ஆனால் இது வந்து ஒரு சீ வாட்டர் அனிமல். இந்த ஒரு அனிமல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே ரேரு, பார்க்குறதே கஷ்டம். இது வந்து ஒரு மேமல் டைப் வகையை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அனிமல். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் அளவு பெருசு. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டு கேட்டிங்கனால ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது கிட்டத்தட்ட 200 டன் வெயிட்டு. இந்த ஒரு ப்ளூ வேலை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் நீ இதில் பார்க்கலாம். இது பார்க்க தான் பெருசாக இருக்குது. அப்படின்னா மனுஷங்களெல்லாம் கொண்டு சாப்பிட்ருமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதோட ஜாலைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சின்ன சின்ன அனிமல்ஸ், அதாவது கிரில் அப்படின்ற ஒரு எறா மாதிரியான ஒரு சின்ன ஒரு மீனை தான் இது சாப்பிடுமா. இதோட பல்ல பார்த்தீங்களா அப்படியே பேலன் பிளேட்ஸ், அது பார்க்கவே சும்மா ரம்ப மாதிரி இருக்கும், ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கும். இம்மாம் பெரிய திமிங்கலத்துக்கு ஒரே ஒரு சின்ன மீன் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட 40 மில்லியன் கிரில்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எந்த ஒரு திமிங்கலத்துக்கு தேவைப்படுது. 40 மில்லியன் கிரில்ஸ்னால் கிட்டத்தட்ட 800 கிலோ கிரில்ஸ் மீனை முழுங்கினா தான் எந்த ஒரு திமிங்கலத்தால் அந்த நாளைக்கான பசியை தீருமா. அது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு திமிங்கலம் சும்மா வேறு லெவலான திமிங்கலம். அது மட்டும் இல்லாமல் இது மேலே முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை மூலமாக தான் சவுண்டை வந்து வெளியிடும். அது பார்க்கவே ரொம்பவுமே க்ரேஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த சவுண்டு 1000 மைல்ஸை வந்து கடக்குமா. அந்த ஒரு சவுண்ட் அவ்வளோ அளவு வித்தியாசமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்குமா. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ரெண்டாவதாக பார்க்க போகிற பெரிய அனிமல் பேர் தான் தி ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட். அவ்வளோ பெருசாடான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அதாவது மக்களே, நிலத்தில் வாழும் பெரிய உயிரினமாக கருதப்படுகிறது இந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட். இது குறிப்பிட்டு 1-2 இடம் இல்லைங்க, கிட்டத்தட்ட உலகத்தில் நிறைய இடத்துல எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக சவானா, ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட்டில் வந்து எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் வாழ்ந்து வரும். என்னடா எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட ஹைட்டு வெயிட்லாம் சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா தோ சொல்கிறேன். 4 மீட்டர் ஹைட்டு, அது மட்டும் இல்லாமல் 14 பவுண்ட்ஸ் அளவு வெயிட்டு. இதோட காது பகுதி ரொம்பவுமே இதோட ஃபேவரட்டான பகுதியாக. ஏன்னா இந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட முக்கியமான இதே அதோட காது தான். பார்க்க ஒரு ராஜா காலத்து விசிறி மாதிரி இருக்கும், விசிறிக்கிட்டே தான் அது போயிட்டு இருக்கும். அடுத்து இதோட ட்ரங்கை முதல்ல பார்ப்போம். இதோட ட்ரங்க் இருக்குல்ல, அதாவது தும்பிக்கை, அதுதான் இதோட நம்பிக்கை. இந்த தும்பிக்கை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 சிங்கங்களுக்கு சமமாக அவ்வளோ அளவு ஸ்ட்ராங்கு. அடுத்து இதோட டஸ்க்கு வச்சு ரொம்பவுமே மாசாக வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும். எந்த அனிமல்ஸ் வந்தாலும் அதால் ஒரு இடி ஒரு மிதி அவ்வளோதான், செத்துட்டான். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டை பற்றியான நல்ல விஷயத்தை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட அந்த இது இருக்கு இல்லையே, தந்தம், இந்த தந்தத்தை ரொம்பவும் நிறைய பேர் இல்லீகலாக வேட்டையாடி கொள்றதுனால எந்த ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டோட வகை நாளுக்கு நாள் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்துட்டு இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து 3ஆவதாக பார்க்க போகிறது தி சால்ட் வாட்டர் crocodile. என்னடா சொல்கிறேன், நான் வண்டலூர் ஜூலெல்லாம் பார்த்துருக்கேன், ஜெய்ஜாண்டிக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதெல்லாம் வண்டலூர் ஜூவில் இல்லை, இந்த உலகத்தின் மோஸ்ட்டு டேஞ்சரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். அதுவும் இந்த சால்ட் வாட்டர் crocodile 2 விதமாக இருக்குது. ஒன்று எஸ்டோரின், இன்னொன்று இண்டோ பசிபிக் crocodiles அப்படின்னு சொல்லி 2 விதமாக இருக்குது. இதுக்கும் ஏதாவது பட்டம் வச்சுருப்பீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், லார்ஜஸ்ட் லிவிங் ரெப்டைல் ஆன் தி எர்த் அப்படின்ற ஒரு பெரிய பட்டத்தை இந்த ஒரு crocodile வாங்கியிருக்கு. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 அடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட 1000 கிலோவாம். இது அடிக்கடி வாயை பழந்துக்கிட்டு இருக்கும். சில நினச்சி கிட்டக்க போனீங்கன்னா கவக்கடு முழுங்கிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இது கிட்ட போவ. இந்த ஒரு சால்ட் வாட்டர் crocodile எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில், ரிவர்ஸு அந்த மாதிரியான சைடில் இருக்கும். அதுவும் ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்த்தன் ஆஸ்திரேலியா அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதோட தனித்திறமை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிம் பண்ணுமா. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு அதோட இரையை தேடுறதுக்காக. இதோட பல்லு, டெய்லு, இதோட முதுகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஸ்ட்ராங்காக. ஒரே ஒரு முழுங்கு கிட்டத்தட்ட அப்படியே வந்து லபக் பண்ணிவிடுமா. அவ்வளோ அளவு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல்.
இது அதிகமாக எதை சாப்பிடும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸை சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட பேர் ப்ரிடெக்டேட்டர்ஸ் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் 40லேருந்து 60 முட்டையை ஒரே நேரத்தில் இடும் இந்த ஒரு crocodiles. என்னடா கோழியில் 1 2 தான் பண்ணும், இது என்னடா இவ்வளோ போடுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சொல்கிறத வச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய crocodile எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக முதலையை வந்து நம்ம சாதாரணமாக கணக்கு போட்டுறக்கூடாது. ஏன்னா முதலை வந்து ரொம்பவுமே ஆபத்தான ஒரு பெரிய ஒரு பார்க்கவே கொஞ்சம் விறுவிறுப்பாக அருகிருப்பாக இருக்கிற ஒரு மிருகம். ஆனால் இந்த முதலைகள்லாம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பொல்யூஷன்ஸ் மற்றும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தொல்லையால் நிறையா மிருகம் அழிந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 4வதாக பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் பேர் தான் தி ஜிராஃபி. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது ஜிராஃபிக்கு தமிழில் ஒட்டகச்சிவிங்கி, அப்போ கேமலுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஒட்டகம்னு சொல்லுவாங்களா? இதுக்கு ஒரு பட்டம், அதாவது டாலஸ்ட் அனிமல்ஸ் ஆன் தி எர்த் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கு. மேல் ஜிராஃபி வந்து பார்த்திங்கன்னா 18 அடி உயரம், கிட்டத்தட்ட 5.5 மீட்டர்ஸ். ஃபீமேல் ஜிராஃபி 14 அடி, அதாவது 4.3 மீட்டர்ஸ். இந்த ஜிராஃபிஸ் எங்கே அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா சவானா, அப்புறம் ஓப்பன் வுட்லேண்டு, கிராஸ்லேண்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் எந்த ஒரு ஜிராஃபி வந்து காணப்படுமா. இதோட அப்பீரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதாவது நீட்டு நெக்கு, அப்புறம் ஷார்ட்டு இயர்ஸு, அப்புறம் இதோட லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டியோண்டு இருக்கும். இது ஓடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே செம்மையாக இருக்கும். இதோட நெக் லாங்காக இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, தூரத்துலேருந்து ஏதாவது சிங்கம் புலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது அங்கேருந்தே பார்த்துட்டு, அதாவது கிட்டத்தட்ட டெலஸ்கோப் மாதிரி ஒரு வாட்டர் டேங்கில் ஏறி பார்த்தா எல்லாம் தெரியுதுல்ல, அதே மாதிரி இதோட கண் அவ்வளோ பெருசாக இருக்காச்சு, அதோட நெக்கு பெருசாக இருக்கிறதுனால அது கண்டுபிடிச்சி ஓடி போயிடும். அது மட்டும் இல்லாமல் யாருமே பார்க்காத இதோட நாக்கு இருக்குல்ல, கிட்டத்தட்ட 18 இன்ச்சஸ் அளவு வந்து பெருசு, அதாவது 45 சென்டிமீட்டர் அளவு இதோட நாக்கு பெருசாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் 4 அனிமல்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 5வதாக பார்க்க போகிற அனிமல்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த அனிமல்ஸ் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க, அடுத்து 5வதாக நம்ம பார்க்க போகிற அனிமல் பேர் தான் தி ஈஸ்டர்ன் கொரில்லா. தி ஈஸ்டர்ன் கொரில்லா மட்டும் சொல்லிட முடியாது, ஏன்னா மவுண்டன் கொரில்லா, ஈஸ்டர்ன் கொரில்லா அப்படின்னு கூட சொல்லலாம். லார்ஜஸ்ட் லிவிங் பிரமிட் ஆன் தி எர்த் அப்படின்ற பட்டத்தை இது வாங்கியிருக்கு. குரங்குலேருந்து தான் மனுஷங்க வந்தாங்க. அப்போ கொரில்லா எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்குலாம் தெரியாது. கொரில்லாவில் வந்து ஆண் கொரில்லாவை வந்து சில்வர் பேக் அப்படின்னு வந்து செல்லமாக கூப்பிடுவாங்களாம். ஏன் கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட முதுகில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் முடி இருக்கிறதுனால இது வந்து சில்வர் பேக் அப்படின்னு வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டு கேட்டிங்கன்னா பயந்து போயிடுவீங்க, கிட்டத்தட்ட 200 கிலோ. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டு கொஞ்சம் லைட்டாக மடங்கி இருக்கிறதுனால 1.7 மீட்டர்ஸ். டென்ஸு ஃபாரஸ்ட்டில் தான் இது வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இது நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். முக்கியமாக உகாண்டோ அண்ட் காங்கோ அப்படின்ற ஆஃப்ரிக்கா சைடில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரில்லாஸ் ஆடு மாடுங்களெல்லாம் சாப்பிடாது, டயட் ரிச் அனிமல்ஸ் தான். லீஃபு, ஃப்ரூட்ஸு, பிளான்ட்ஸு, இன்செக்ட்ஸுன்னு இந்த மாதிரி ரொம்பவும் நியூட்ரிஷன்ஸான ஃபுட்டை தான் இந்த ஒரு கொரில்லா சாப்பிடுமா. கொரில்லா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதை இதை வச்சு தெரிஞ்சுப்பீங்க. அதோட ஜா லைன்லாம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பாக்ஸிங்கில் ஒன்று நடுவில் ஒரு கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே, அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அதோட வாய் வந்து எது சாப்பிட்டாலும் அரைச்சி செரிமானம் ஆகிடுமா. ஸோ அதனாலேயே அது பிளான்ட்ஸ் என்ன பிளான்ட்டு சாப்பிட்டாலும் அதுக்கு ஜீரண சக்தி வந்து அதிகமாக இருக்குமா, அவ்வளோ அரைச்சி சாப்பிட்ருமா. அடுத்து அதோட கைகள் ஒன்று ஆர்ம் ரெஸ்லிங் வீரர் மாதிரி இருக்குமா, அதை வச்சு இது தாவி போயிடுமா. நமக்கு தெரியாத அளவு கூட இந்த கொரில்லாக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸ் வகைகள் வந்து இந்த ஒரு கொரில்லாக்கு தெரியுமா. ஏன்னா பிளான்ட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த கொரில்லா ரொம்பவுமே இன்டெலிஜென்ஸான கொரில்லான்றாங்க. அதுவும் இந்த கொரில்லா 1 2 சுற்றாது, சுற்றினா குரூப்பாக தான் சுற்றணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.